அரபுக்கள் பணம் கொடுக்க, அமெரிக்கர்கள் ஆயுதம் கொடுக்க, ஒரு காரணமும் இல்லாமல் ஈரானின் மீது சதாம் ஹுசைனை வைத்து படையெடுக்க வைத்து பேரழிவு 7 லட்சம் 8 லட்சம் பேர் செத்து போனாங்க. ஈரானை ஒரு தங்களுக்கு எதிரியாக அவர்கள் பார்க்கிறார்கள். ஈரான் என்றுமே தமக்கு ஆபத்து தான். ஏனென்றால் அவர்கள் இராணுவத்திலும் வலிமையை பெற்றுள்ள அல்லவா, இவங்கள்ட்ட ஒன்றும் கிடையாது. பொதுவாக பெரும்பான்மை சமூகங்கள் இஸ்லாம் ஆட்சி முறையே ஒரு சர்வாதிகாரம்தான் தலை தூக்கும் என்று பேசப்படுகிறது. மனித உரிமைகள், உலகத்திலேயே மனித உரிமைகள் மறுக்கப்பட்ட நாடுகள் அரபு நாடுகள் தான். நீங்கள் அல்காய்தா தீவிரவாதம் சொல்லுங்க, ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதம் சொல்லுங்க, போகோ ஹராம் தீவிரவாதம் சொல்லுங்க, அவன் இஸ்லாத்தின் பேரை ஏன் உச்சரிக்கிறான் அதை புரிஞ்சுக்கணும். அப்போதான் உலக முஸ்லீம்களோட ஆதரவு அவனுக்கு கிடைக்கும். இப்போ இந்தியாவில் நடந்த கலவரங்கள், பாபரி மசூதி இடிக்கப்பட்டது, குஜராத் கலவரங்கள், இதையெல்லாம் செய்தவர்கள் யார்? இந்துத்துவாவின் பெயரை சொல்பவர்கள் தானே செய்தார்கள். அதில் என்ன டவுட் இருக்கு? அப்போ ஏன் இந்து தீவிரவாதம் ஏன் சொல்லலை? பூனைக்கும் தோழன் பாலுக்கும் தோழன் சொல்கிற மாதிரி இஸ்ரேலிங்க்கு அவன் தான் தோழன், இவர்களுக்கும் இவன் தான் தோழன். ஒரே ஆயுதத்தை 2 பேர் கையிலையும் கொடுக்குறான். எந்த அடிப்படையில் இஸ்லாத்தில் மன்னராட்சி ஜனநாயகத்திலிருந்து வேறுபடுகிறது? பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. உலகத் தமிழர்கள் அனைவரையும் ஜெம் தொலைக்காட்சியினுடைய சர்வதேச காணொளிக்காக நான் இப்போது உங்களை சந்திக்க இருக்கிறேன். நம்முடைய இந்த நிகழ்வில் பல ஆயிரக்கணக்கான நேயர்கள் உலகம் முழுவதும், இலங்கை, அமெரிக்கா, யூரோப்பிய நாடுகளிலிருந்தும் தமிழ் கூறும் நல்லுலக மக்கள் எமது நிகழ்ச்சியை தொடர்ந்து அவதானித்து வருகிற இந்த களச்சூழலில் இன்று ஒரு மாறுபட்ட ஆளுமையை நாம் சந்திக்க இருக்கிறோம். பல் சுவை பல களங்களையும் பல விவகாரங்களையும் உள்ளாக்கிய தமிழகத்தின் மிகச்சிறந்த ஆளுமை டாக்டர் KVS ஹபீப் முஹம்மது அவர்களை நான் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியினுடைய சந்திப்பதில் எல்லையற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். சமாதானம் இல்லாத பல கேள்விகளை தொடர் நிகழ்வாக அவரோடு நாம் கதைப்பதற்காக அமர்ந்திருக்கிற இந்த வேளையில் நிகழ்ச்சிக்காக அவரை வரவேற்று உங்களோடு முகமுகமாக பேச காத்திருக்கிறேன். எமது நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் டாக்டர் KVS ஹபீப் முஹம்மது அவர்களை வரவேற்போம். வாருங்கள் சார், உங்களை இப்போ நான் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு அரசியல் பார்வைக்காக கொண்டு செல்கிறேன். தமிழ் கூறும் நல்லுலகில் ஏராளமான அறிவுசார் தளத்தில் இறையியல் தத்துவங்களை நீங்கள் நிறைய பேசுகிறீர்கள். கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான நிகழ்ச்சிகளையும் நடத்தி வருகிறீர்கள். இப்போது உங்களிடத்தில் கேட்பது, சமகால அரசியலில் அரபுகளுக்கும் பெர்ஷியர்களுக்கும் அமெரிக்கர்களுக்கும் யூரோப்பியர்களுக்கும், ஏன் சொல்லப்போனால் ஒட்டுமொத்த மத்திய கிழக்கில் ஏற்படுகிற த டிசென்ட் வாய்ஸ், மாறுபட்ட அந்த குரல்களும் கருத்துக்களையும் எப்படி பார்க்கிறீங்க? இது ஒரு திடீரென்று உருவான ஒரு விஷயம் அல்ல. சரி, நீண்ட கால பின்னணி இதற்கு இருக்கிறது. சரியாக சொல்வதாயிருந்தால் அரபுக்களுக்கும் பாரசீகர்களுக்கும் எப்போதுமே ஒத்துப்போவதில்லை. சரி, ஒத்துப்போவதில்லை. அந்த மோதல் உண்டு. பாரசீகர்களுக்கென்று தனி கலாச்சாரம், சிவிலைசேஷன், நாகரிகம் அவர்களுக்கும். சரி, அது 4000 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. இஸ்லாத்தினுடைய வருகைக்கு முன்னரே அந்த கலாச்சாரத்தில் அவர் இருந்தார்கள். பின்னர் பெருமானாருடைய வருகைக்கு பிறகு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதாவது முகமது நபி அவர்களின் அவர்கள் வந்த பிறகு. அதற்கு பிறகும் அவர்கள் தங்கள் தனித்தன்மையை வைத்துக் கொள்ள விரும்பினார்கள். நாங்கள் பெர்ஷியன் கல்ச்சர், அரபுக்கள் கல்ச்சர் வேற, எங்களுடைய கலாச்சாரம் வேற என்று அவர்கள் தனியாக வைத்து கொண்டார்கள். இது ஒரு நிலை. அப்புறமாக உலகப்போருக்கு பின்னரே ஏற்பட்ட மாறுதல்கள், அரபுக்கள் நாடுகளிலே பெட்ரோலியம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு அவர்கள் தங்களுடைய மன்னராட்சியைத்தான் அவர்கள் தொடர விரும்பினார். அவர்கள் ஜனநாயகத்திற்கு இடம் கொடுப்பதற்கு அவர்கள் எந்த வகையிலும் தயாராக இல்லை. யாரு? அரபுக்கள். ஆனால் ஈரானிலே ஒரு மாறுபட்ட ஒரு நிலை. அங்கு ஒரு ஜனநாயக ஆட்சி இருந்தது. அது 1953
முசத்திக் என்பவர் ஆட்சி புரிந்து கொண்டிருந்தார். அவர் ஜனநாயக ரீதியிலே தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அவர் ஒரு வேலை செய்தார். பெட்ரோலிய கம்பெனிகளை தேசிய உடைமையாக்கினார். அதுவரை அந்த பெட்ரோலிய கம்பெனிகளுக்கு சொந்தக்காரர்கள் அமெரிக்கர்கள். எல்லா செல்வமும் அங்கே தான் போய் கொண்டிருந்தது. இவர் திடீரென்று ஒரு குண்டு தூக்கி போட்டார். இது எங்கே சொத்து என்று ஆக்கினார். இதை அவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஐரோப்பியர்களால் அவருடைய ஆட்சியை கவிழ்த்துவிட்டு அங்கே ரெசா பஹ்லவி என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னராட்சியை கொண்டு வந்து அது 1979 வரை அந்த ஆட்சி நீடித்தது. 53லிருந்து 79 வரை. அதாவது IRGC 79 ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு வரை பஹ்லவி ஒரு அமெரிக்க பொம்மையாக இருந்தார். ஆமாம், அப்படித்தானே? அமெரிக்கர் தான் அவர். அமெரிக்க இப்பவும் ரெடியா இருக்கார். எங்கடா ஆட்சி அவருடைய பேரனா மகன ஒருத்தர் இருக்கார் அமெரிக்காவில். அப்போ 79 வந்து அயாத்துல்லா கோமேனி பொறுப்பேற்கிறார். பொறுப்பேற்ற பிறகு மன்னராட்சி அங்கே ஒழிகிறது. ஒழிந்து ஜனநாயக ஆட்சி வருகிறது. அதில் குறைபாடுகள் இருக்கலாம், அது வேறு விஷயம். மொத்தத்தில் அது ஒரு ஜனநாயகம். தேர்தல் உண்டு, தேர்ந்தெடுக்கப்படுவார்கள், மக்கள் கேள்வி கேட்கலாம். மன்னராட்சினா அப்பாவுக்கு புள்ள. அங்கே நேர் மாற்றமான ஒரு சூழ்நிலை அரபு நாடுகள். குடும்ப ஆட்சி, பாரம்பரிய ஆட்சி. இந்த 79 இந்த புரட்சி வந்த பிறகு இந்த அரபுகளுக்கு கிளி பிடித்து கொண்டது. அங்கே ஏற்பட்ட அந்த ஜனநாயக புரட்சி தங்கள் நாடுகளுக்கும் பரவிடுமோ என்று ஒரு அச்சத்திற்கு உள்ளானார்கள். ஆமாம், அச்சம் தானே. அதனால் என்ன செஞ்சாங்க, 79 அந்த ஆட்சிக்கு தொந்தரவு கொடுப்பதற்காக சதாம் ஹுசைனை ஏவி விட்டு 1980 சதாம் ஹுசைனை ஏவி விட்டு அரபுக்கள் பணம் கொடுக்க, அமெரிக்கர்கள் ஆயுதம் கொடுக்க, ஒரு காரணமும் இல்லாமல் அவர்கள் ஈரானின் மீது சதாம் ஹுசைனை வைத்து படையெடுக்க வைத்து பேரழிவு 7 லட்சம் 8 லட்சம் பேர் சுத்து போனார்கள். 8 ஆண்டு போர். 8 ஆண்டுகள். ஆக இந்த நிலையிலிருந்து அவர்கள் ஈரானை ஒரு தங்களுக்கு எதிரியாக அவர்கள் பார்க்கிறார்கள். ஈரான் என்றுமே தமக்கு ஆபத்து தான். ஏனென்றால் அவர்கள் இராணுவத்திலும் வலிமை பெற்றுள்ள அல்லவா, இவங்கள்ட்ட ஒன்றும் கிடையாது. இவர்களிடத்திலே குண்டூசி கூட தயாரிப்பதற்கு இவர்களுக்கு தெரியாது. அதை கூட இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறார்கள். என்ன ஆகவே இந்த மன்னராட்சியை காப்பதில் தான் இந்த பிரச்சனை. அதுதான் பிரச்சனை. ஜனநாயகம் வந்து விட்டால் நீங்கள் சொல்வதை பார்க்கிற போது எனக்கு அப்படித்தான் தெரிகிறது. உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். ஜனநாயகம் வந்தால் சவுதி அரேபியாவுடைய ஆட்சியோ, பஹ்ரைனுடைய ஆட்சியோ, குவைத் மன்னராட்சி முறை முழுமையாக ஒளிந்து விடுவது அச்சம் தான். அதான் அந்த அச்சம் தான். அதற்காகத்தான் அவர் அமெரிக்காவர்களோடு சேர்ந்து ஈரானை எதிர்க்கிறார். அதான் நட்சல்ல போடுறாந்தா. இதுதான் முக்கியமான ஒரு காரணம். அந்த ஆட்சியை அந்த சுகபோக வாழ்க்கையில் விட்டுவிடுவதற்கு அவர்கள் தயாராக இல்லை. பேசுவது என்னமோ இஸ்லாம், சவுதி அரேபிய நாடுகள். இஸ்லாத்தில் ஏது மன்னராட்சிக்கு இடம்? இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் ஒரு இறையியல் தத்துவமான ஒரு பேச்சாளர், உங்கள் கேள்வியே கேட்குறேன். இஸ்லாத்தில் மன்னராட்சிக்கு இடம் இருக்கிறதா? இஸ்லாம் ஜனநாயகத்தை போதிக்கிறதா? எந்த அடிப்படையில் இஸ்லாத்தில் மன்னராட்சி ஜனநாயகத்திலிருந்து வேறுபடுகிறது? அல்லது ஜனநாயகத்திலிருந்து மன்னராட்சி சரியான முறை இல்லையா? அடிப்படையான இஸ்லாமிய கூறுகள் ஒரு தேசம் எப்படி கட்டமைக்கப்படும்? இதில் சிக்கல் எதுவுமே இல்லை. இதற்கெல்லாம் தெளிவான வழிகாட்டுதல்கள் நபிகள் நாயகமுடைய கூற்றுகளிலே இருக்கிறது. எப்படி? உதாரணத்திற்கு, ஒருவரை பதவியில் அமர்த்துவது எப்படி? சரி, எந்த பதவியாக இருக்கட்டும், அது பள்ளிவாசலி தலைவராக இருந்தாலும் சரி, ஒரு நிறுவனத்தின் தலைவராக இருந்தாலும் சரி, ஒன்று ஷூரா, கலந்து ஆலோசனை செய்து தான் எந்த முடிவும் எடுக்க வேண்டும். ஒரு கமிட்டி. ஷூரா இந்த காலத்தில் பார்லிமெண்ட் சொல்கிறோம், அதுக்கு பெரிய பேரை சொல்கிறா இருந்தால் ஷூராவாக. ஷூரா என்றால் ஆலோசனை என்று பொருள். தமிழில் ஆலோசனை கூட்டம். ஆலோசனை செய்துதான் எதையுமே முடிவெடுக்க வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படை கோட்பாடு. குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கு, அம்ருஹும் ஷூரா பைனஹும், நீங்கள் எதை செய்தாலும் ஆலோசனை செய்து முடிவெடுங்கள். நபிக்கு அந்த கட்டளை இருக்கு. தனித்துவம் இஸ்லாமியை பொறுத்தவரை தனித்துவமாக சுயாதீன நடவடிக்கைகளுக்கு பொது பிரச்சனையில இடமில்லை. எல்லாமே நபிக்கு இறைவன் கட்டளை இடுகிறான். நபியே, நீர் கலந்து ஆலோசனை செய்வீராக, குர்ஆன்ல இருக்கு. வஷாபிர்ஹும் ஃபில் அம்ர், நீர் கலந்து ஆலோசனை செய்வீராக. ஆக நபிகள் நாயகம் கலந்து ஆலோசனை செய்கிறாங்க. பத்ரு போரில் எந்த இடத்தில் போரிடுவது? தோழர்களை கூப்பிட்டு கேட்குறாங்க. உஹது போரில் ஊருக்குள்ளே இருந்து போராடுவதா, ஊருக்கு வெளியே வந்து போராடுவதா? தோழர்களை கலக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் அங்கே இறை கட்டளைகளை மட்டும்தான் அவர்கள் அப்படி ஏற்றுக்கொள்வார். அது அல்லாத விஷயங்கள் மக்களை கலந்தால் முடிவு செய்வார். உலக நடவடிக்கைகள் முழுவதும் அப்படிதான் செய்வார்கள். ஏன்னா இது ஒரு முறை.
ஷூரா என்பது. 2வது முறை பையத். பையத் என்றால் ஒப்புதல். நான் உங்களை ஒப்புக்கொண்டேன், உங்களை தலைவராக நான் ஏற்றுக்கொண்டேன். உறுதிப்பிரமாணம், தமிழ் சொல்வதால் உறுதிப்பிரமாணம். வெரி குட். அந்த நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்ற இந்த ரெண்டு நிபந்தனைகள் நிறைவேற வேண்டும். ஆலோசனை நடத்தி ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த தலைவர் மக்களிடத்தில் ஒப்புதல் பெற வேண்டும். உங்களை நாங்கள் தலைவராக ஏற்றுக்கொள்வேன். அப்போ இன்றைய ஜனநாயகத்துக்கு சமமானது தானே? இதுதானே, அதுதானே, வேற என்ன இருக்கு? அதுதான் ஜனநாயகம். அதுதான் ஜனநாயகம். இதுதான் இஸ்லாத்தில் செய்ய வேண்டிய முறை. இஸ்லாத்தில் வழி வழியான மன்னராட்சிக்கு வழியே இல்லை. அதற்கு நீங்க சிறந்த உதாரணம் 4 கலீஃபாக்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டால் அதை பார்த்தால் உங்களுக்கு புரிந்துவிடும். அதை கொஞ்சம் விளக்கமாக கேளுங்கள். இப்போது ரசூலுல்லாஹ் அவர்கள் இந்த உலகை விட்டு சென்று விட்டார்கள், நபிகள் பெருமானார். ஆமாம். போன பிறகு ஆலோசனை கூட்டம் நடக்கிறது. ஆலோசனை கூட்டத்தில் எல்லோரும் சேர்ந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை முதல் கலீஃபாவாக தேர்ந்தெடுக்கிறார். அபூபக்கர் யார்? நபிகள் நாயகத்தினுடைய தோழர், நெருங்கிய நண்பர். இஸ்லாத்தில் ஆரம்பமாக சேர்ந்த 4வரில் ஒருவர். ஏன்னா நம்முடைய நேயர்களுக்கு அது தெரியாதனால 4 பேர் சேர்ந்தாலும் அந்த 4வரில் அவர் ஒருவர். நபிகள் நாயகத்துக்கு எல்லா நிலைகளிலும் அவரோடு இருந்தவர், பணியாற்றியவர், உற்ற தோழர். அவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. தேர்ந்தெடுத்த ஆலோசனை கூட்டத்தில் மக்காவாசிகள், மதீனாவாசிகள், அன்சார், முஹாஜிர் 2 பேரும் சேர்ந்து முடிவெடுத்த பிறகு நேர பள்ளிவாசலுக்கு போகிறார். பள்ளிவாசலுக்கு போய் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள், நீங்கள் என்னை ஏற்றுக்கொண்டீர்களான்னு கேட்குறார். இது ஒரு பெரிய ஜனநாயகம். ஆமாம், ஜனநாயகம் தான். ஆமாம், ஏற்றுக்கொண்டு எல்லோரும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு கலீஃபாவாக ஆகியிருக்கிறார். இது அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட முறை. அவர் மரணித்த பிறகு உமர் கத்தாப் ஆட்சிக்கு வர வேண்டும். உமர் கத்தாப் யார்? உமர் கத்தாப் அவரும் நபி தோழர்கள் ஒருவர் தான். அவரும் நபிகள் நாயகத்தோட அரசாட்சியிலே பங்கு பெற்றவர் தான். ஆமாம், அவர் ஆரம்பமாக இஸ்லாத்தில் சேரவில்லை. இஸ்லாத்தினுடைய பரம எதிரியாக இருந்தார். பின்னர் இஸ்லாத்தில் இணைந்தார். மிக பெரும் வீரர், மிக பெரும் அறிஞர், மிக பெரும் துணிச்சல்காரர், நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர். அப்போ அபூபக்கர் மரணித்த உடனே அடுத்த தலைவர் யார் என்ற ஒரு கேள்வி வருகிறது. உமர். அப்போ இவர் சொல்றார், நான் உமரை கலீஃபாவாக பரிந்துரை செய்கிறேன். யார் சொல்றார்? அபூபக்கர் மரண தருவாயில சொல்றார். சொல்றார், நீ மக்கள்கிட்ட ஒப்புதல் வாங்க. அப்போ அபூபக்கர் நேராக சென்று பள்ளிவாயிலுக்கு சென்று, என்னை நீங்கள் கலீஃபாவாக ஏற்றுக்கொள்கிறீர்களா? உமர் என்னை ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று கேட்கிறார். மக்கள் ஏற்றுக்கொள்கிறார், கலீஃபா ஆகிவிட்டார். சரி, அடுத்தபடியாக உமர் ஒருவரை குத்தப்பட்டார், மரண தருவாயில் இருக்கிறார். அப்போது அவர் ஒரு கமிட்டியை நியமித்தார், ஒரு குழுவை நியமித்து, இந்த குழு அடுத்த கலீஃபாவை தேர்ந்தெடுக்கும். அந்த குழுவினர் சேர்ந்து உதுமானை தேர்ந்தெடுக்கிறார். அவர் ஒப்புதல் பெறுகிறார். எல்லாமே ஜனநாயகம். எல்லாம் ஜனநாயகம். இதுதான் இந்த முறை. அதாவது நீங்க புரியுற மாதிரி நம்ம நேர்கனா இன்னைக்குரிய பேலட் டிவிஷன். ஆமா, அவ்வளவுதான். அதேதான், அவ்வளவுதான். என்ன வித்தியாசம்னு சொன்ன, அன்னைக்கு எல்லா ஊர்களிலும் மக்களும் வர முடியாது மதீனாவுக்கு. இந்த காலத்து மாதிரி பேலட் மாதிரி அங்கங்கே தேர்தல் பெட்டி வச்சு நடத்த முடியாது. அங்கே உள்ளவங்க தான் அங்கதான் செய்ய முடியும். அதான் ப்ராக்டிக்கல் பாசிபிள். எல்லாருக்கும் செய்யணும். போக்குவரத்து வசதிகள் கிடையாது, என்ன, அப்புறம் தொலைத்தொடர்பு வசதிகள் கிடையாது. ஆகவே அந்த ஏரியாவில் யார் இருக்காங்களோ அவங்க தான் செய்தாங்க. கல்ல ஓட்டு போட முடியாதுங்க. ஆமாம், இப்படித்தான் 4 கலீஃபாக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அலிக்கு பின்னால முஆவியா அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார். அங்கதான் கோளாறு ஆரம்பிக்குது. அந்த இஸ்லாமிய வரலாற்றில் அங்கே மகனை, தன்னுடைய மகன் யசீதை அவர் கலீஃபாவாக நியமிக்கிறார். சரி, இப்போ நம்ம நேயர்களுக்காக ஒரு மிக முக்கியமான கேள்வி. பொதுவாக பெரும்பான்மை சமூகங்கள் இஸ்லாம் ஆட்சி முறையே ஒரு சர்வாதிகாரம்தான் தலை தூக்கும் என்று பேசப்படுகிறது. நீங்கள் புதுமையாக எனக்கு சொல்கிறீர்கள், இல்லை, ஜனநாயக வழிதான். அதற்கு சில உதாரணங்கள் எப்படியெல்லாம் ஷூரா ஆலோசனை கமிட்டி எந்த மாதிரியாக ஒப்புதல் பெற வேண்டும், பையத் என்று 2 விஷயத்தை சொன்னார்கள். முதலில் சூறாவை பற்றி சொன்னீர்கள், 2வது ஆலோசனை. இந்த விவகாரத்தில் பொது சமூகமும் யூரோப்பியனும் இஸ்லாம் ஒரு மிகப்பெரிய சர்வாதிகார கட்டமைப்பை உள்ளாக்கியது ஆட்சி முறையின் என்று சொல்கிறார்களே, அதை பற்றி உங்களின்? இப்படி சொல்வதற்காக நாம் அவர்களை குறை சொல்ல முடியாது. ஏன், எதற்காக? அரபு நாடு எப்படி இருக்கிறது? இன்றைய அரபு நாடு எப்படி இருக்கிறது? மன்னராட்சி முறை தானே இருக்கிறது. மனித உரிமைகள், உலகத்திலேயே மனித உரிமைகள் மறுக்கப்பட்ட நாடுகள் அரபு நாடுகள் தான். என்ன சார் இப்படி சொல்றீங்க? ஆமா, உண்மை, தெரிந்துதான் சொல்லுகிறேன். உங்களால் அங்கே பேச முடியுமா? மன்னரை எதிர்த்து கட்டுரை எழுத முடியுமா? ஏன் ஜும்மாவில் பேச முடியுமா?
ஜும்மாவில் என்ன பேச வேண்டும் என்பதை அரசாங்கம் தயாரித்து கொடுக்கிறது இமாமுக்கு. எந்த ஊர்ல? சவுதி அரேபியாவில். சவுதி அரேபியாவில். ஆமாம். அப்போ அந்த பள்ளிவாசல் இமாம் பேச முடியாது? முடியாது. எழுதி கொடுப்பதை பேச வேண்டும். அவர் என்ன பேசுகிறார் என்பதை டேப் ரெக்கார்டில் பதிவு செய்வார்கள். அவர் எழுதி கொடுத்ததுக்கு மாற்றமாக அவர் பேசினால் அடுத்த நாள் சிறை கம்பிகளை எண்ண வேண்டியதுதான். சரி, என்ன சார் ஒரு ஆச்சரியமா இருக்கு. நாங்கெல்லாம் இந்தியாவுல சுதந்திரமா ஜனநாயகம் பேசுறோம், அரசியல் பேசுறோம். நீங்க உங்க பள்ளிவாசல்ல பேசக்கூடாதுங்கிறீங்க. பள்ளிவாசல்லையும் பேச முடியாது, பத்திரிகையிலையும் பேச முடியாது, தெருமுனையிலையும் பேச முடியாது. பாராளுமன்றம் இருந்தால் தானே பேசுவதற்கு. பாராளுமன்றமே எங்கே கிடையாது, விவாதம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு ஒரே ஒரு இடம் இருக்கு கருத்து சொல்வதற்கு. எங்க? கழிப்பறையில் எழுதி வைக்கலாம். எழுதி வச்சா அதை ஸ்கேன் பண்ணிடுவாங்களே. அது தெரியாது இல்லை, போயிடலாம்ல. நம்ம கழிப்பறையில் யாரும் எழுதி வைக்கிறது? உள்ளுக்குள்ள கேமரா இருக்காதுல்ல, வெளியே தானே இருக்கும். என்ன இப்படி ஒரு நீங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த உதாரணம் ஜமால் கசோகி விவகாரம் உங்களுக்கு தெரிஞ்சது. அவர் கண்டம் துண்டமாக வெட்டப்பட்டார். என்ன செஞ்சார்? அவர் சவுதி குடும்பத்தை குறித்து விமர்சனம் செய்து எழுதியதற்காக நயவஞ்சகத்தனமாக அவரை துருக்கியில் உள்ள சவுதி அரேபிய தூதரகத்துக்கு வரவழைத்து அவரை கண்டதுண்டமாக வெட்டி அவருடைய உறுப்புகளை ஆசிடில் கரைத்து அமிலத்தில் கரைத்து சாக்கடையில் ஓட விட்டார். பயங்கரமான என்ன இருக்கு இதை விட என்ன கொடுமை உங்களுக்கு வேண்டும்? பெரிய கொடுமைலாம் இல்லையா? ஆகவே அவங்களுக்கு அவர்கள் சுகபோகத்தை அனுபவிக்க வேண்டும், மன்னராட்சி அனுபவிக்க வேண்டும். பெட்ரோலில் வருமானம் வருது. இப்போ நம்ம நாட்டில் வர்ற வருமானம் அரசாங்கத்துக்கு சொந்தமா மந்திரிகளுக்கு சொந்தமா? ஊழல் என்பது வேறு, அது விட்டுடுவோம், அது எல்லா இடத்துலையும் உள்ளது. ஆனால் அங்கே வர்ற பெட்ரோல் எல்லாம் என்ன செய்யணும்? இவ்வளோ பெட்ரோல் எடுத்தோம், இவ்வளோ இத்தனை கோடி ரியால் எங்களுக்கு வந்தது, எங்கள் சம்பளமாக நாங்கள் இவ்வளோ எடுத்துக்கொண்டோம், மீதி இந்த இருக்குன்னு சொல்லணும். என்னைக்காவது கணக்கு கொடுத்துருக்கானா? பெட்ரோலில் எவ்வளோ வந்ததுன்னு கணக்கு கொடுத்துருக்கானா? ஒன்றும் கிடையாது. மக்களிடத்திலே இஸ்லாமிய அரசியல் அமைப்பிலே பைத்துல் மால் என்பது அரசுக்கு சொந்தம். அது பொது நிதி, இறையியல் நிதி, பொது நிதி, பொது நிதி எல்லாத்துக்கும் சொந்தம். அது யாரும் கைவிக்க முடியாது. இவங்க கை வைக்கிறாங்களே. இல்ல, இவங்க கைவிக்கிறா, இவங்களுக்கு தானே பணம் இருக்கு. இவங்க பணம் இருக்கு. ஆனா இவங்க சொல்றாங்க உமர், அவங்களோட தெருக்களுக்கெல்லாம் பேர் வச்சிருக்காங்க. உமர் ஹத்தாப் வீதி, ஷாரே உமர், சவுதியில எல்லாம் பெரிய பெரிய பேரா வச்சிருக்காங்க. அந்த அபூபக்கர் என்ன செய்தார்? வரலாற்றை பேரை வச்சுட்டாப்புல போதுமா? அந்த அவருடைய மனைவி இனிப்பு செய்து கொடுத்தாங்க. யாருக்கு? அபூபக்கருக்கு. நபிகள் நாயகத்திலே தோழர்னு சொல்லுங்க. அவருக்கு பின்னாடி ஆட்சியிலிருந்து ஜனாதிபதி. ஆமா, இனிப்பு செய்து கொடுத்தாங்க. அவருடைய மனைவி கேட்டாரு, எங்கிருந்தமா பணம் வந்ததுன்னு கேட்டாரு. இந்த இனிப்பு செய்யறதுக்கு பணம் எங்கிருந்து வந்ததுன்னு கேட்டார். அந்த அம்மா சொன்னாங்க, நீங்க சம்பள ரூபாய் என்கிட்ட கொடுக்குறீங்கல்ல, அதுல கொஞ்சம் கொஞ்சமா மிச்சப்பிடிச்சி உங்களுக்கு இனிப்பு செய்து கொடுத்துருக்கேன். சரி, என்ன நேர்மை. உடனே கசானா அதிகாரியை கூப்பிட்டார். இந்தப்பா சம்பளம் கொஞ்சம் கூட வர்ற மாதிரி தெரியுது, இதை கட் பண்ணிட்டார். யார்? அபூபக்கர். என்ன சார் ஒரு இனிப்பு? ஆமா, தான் அதே மாதிரிதான் உமர் நோயுற்றார். நோயுற்ற பிறகு மருத்துவர்கள் சொன்னார்கள், நீங்கள் தேன் சாப்பிட வேண்டும் என்றார்கள். அவர் என்ன செய்தார்? ஒரு தேன் பாட்டிலை எடுத்துக்கொண்டு பள்ளிவாசல் வந்து நின்று மக்களை பார்த்து, இந்த தேன் பாட்டிலை நான் சாப்பிடலாமா, நீங்கள் அனுமதி கொடுத்தால் நான் சாப்பிடுகிறேன் என்றார். இவர் நபிகள் நாயகத்துக்கு அப்புறம் இரண்டாவது கலீஃபா. கலீஃபா என்றால் தலைவரா? கலீஃபா என்றால் பிரதிநிதி என்று பொருள். பிரதிநிதி நேரடி மொழிபெயர்ப்பு. ஆட்சியாளர் பொதுவாக சொல்லுவா இருந்தால் ஆட்சியாளர். ஏன்னா இப்படிப்பட்டவருடைய வாழ்க்கை எங்கே, இவர்களுடைய வாழ்க்கை எங்கே? அப்படி என்றால் சார் ஒரு அதிசயமான விஷயம் இது. நேயர்களுக்கு, உலகத் தமிழர்களுக்கு நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க சார், இவ்வளவு நேர்மையாக ப்ராஃபட் முகமது இருந்திருக்கார், அவருக்கு பின்னாடி வந்து ஆட்சியாளர்கள் இருக்கிறான்னு கொஞ்ச நேரத்தில் ஒரு 20 நிமிஷத்துல சொல்லிட்டீங்களே. இப்போ நீங்கள் சொன்னது யூரோப்பிய யூனியன் சொல்லுது இஸ்லாம் டிக்டேட்டர்ஷிப்னு சொல்றது இஸ்லாத்தையா அல்லது இஸ்லாமிய பேரில் ஆட்சி செய்யும் இந்த மன்னர் ஆட்சியா? அவங்க எப்பவுமே ரெண்டையை போட்டு குழப்புறாங்கல்ல வேணுக்குண்டே. அவங்க இஸ்லாத்தின் மீது பழி போடுவதில் அவர்கள் குறியாக இருப்பார்கள். எப்போ? யார்? அரபுகள், மேலைநாட்டவர்கள் அரபுக்கள் தப்பு செய்கிறாங்க அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. பாருங்க, இப்போ தீவிரவாதத்தை எடுத்துக்கிடுங்க. தீவிரவாதம் யார் பண்ணல? முஸ்லீம்கள் மட்டுமா பண்ணுறாங்க? இலங்கையில் நடந்தது, வடகிழக்கு மாநிலங்களில் போடோ அது நடந்தது. குர்காலேண்டு, சீக்கியர்கள் காலிஸ்தான் போராட்டம் இன்னும் இன்னைக்கு இருக்கு. அவங்க யாராவது மதத்தோடு இணைஞ்சு பேசுனாங்களா? அது காலிஸ்தான் தீவிரவாதம், போடோ தீவிரவாதம், எல்டிடிஇ தீவிரவாதம், இப்படி தானே பேர் போச்சு. ஒரு குறுக்கீடு நேயர்களுக்காக எல்லாரும் அல்லாஹ் அக்பர்ன்னு கழுத்தா இருக்கிறது இல்லையே. நான் கேட்குற விடுதலை புலிகள் இருக்கான்னா ஓம் நமச்சிவாயா என்று சொல்வதில்லை. நல்ல கவனிங்க.
ஆனால் இஸ்லாமிய பெயரில் நடக்கக்கூடிய திருதான் அல்லாஹ் அக்பர் என்று கேட்கிறார்கள். அப்படி என்றால் அதை சமத்து பேசுறதுல என்ன தவறு? சார், இவன் செய்வதற்கு இஸ்லாம் எந்த வகையில் பொறுப்பு? பொறுப்பு அல்ல. நான் சொல்றேன், நீங்க அந்த அமைப்பை தான் குறை சொல்லணும். நீங்க அல்காய்தா தீவிரவாதம் சொல்லுங்க, ISIS தீவிரவாதம் சொல்லுங்க, போகோ ஹராம் தீவிரவாதம் சொல்லுங்க. அவன் இஸ்லாத்தின் பேரை ஏன் உச்சரிக்கிறான் அதை புரிஞ்சுக்கணும். அப்போதான் உலக முஸ்லிம்களுடைய ஆதரவு அவனுக்கு கிடைக்கும். அதனால் எல்லாருடைய சப்போர்ட்டை இணைத்துக் கொள்ளலாம் என்பதற்காக அவன் இந்த பெயர்களை பயன்படுத்துகிறான். உலகத்தில் 150-200 கோடி முஸ்லீம்கள் இருக்காங்க. ஒரு 5000 பேர் செய்கிற தவறுக்காக இவங்க எல்லாத்தையும் சேர்த்து 5000 பேர் மேலே வராது. இவங்க செய்கிறதுக்காக இஸ்லாம் எப்படி பொறுப்பாகும்? இப்போ இந்தியாவில் நடந்த கலவரங்கள், பாபரி மசூதி இடிக்கப்பட்டது, அப்புறம் குஜராத் கலவரங்கள், இதையெல்லாம் செய்தவர்கள் யார்? இந்துத்துவாவின் பெயரை சொல்பவர்கள் தானே செய்தார்கள். அதில் என்ன டவுட் இருக்கு? அப்போ ஏன் இந்து தீவிரவாதம் ஏன் சொல்லலை? ஏன் இந்து தீவிரவாதம் சொல்லலை? உண்மைதான். வகுப்புவாதம்னு சொல்றீங்க, அவ்வளவுதானே? வகுப்புவாதிகள் சொல்லிட்டு முடிச்சிடுறீங்க. அதில் இஸ்லாம் என்று பேர் அங்க மட்டும் மதத்தை இணைப்பதில்லை, இதுல மட்டும் ஏன் மதத்தை இணைக்கிறீர்கள்? தவறு. நாம் அதை தவறுதான், அதை நியாயப்படுத்துறதுல பேச்சு இல்ல. சரி, தேவையில்லாமல் ஏன் இஸ்லாத்தை அங்கே கொண்டு வருகிறீர்கள்? இஸ்லாம் அப்படி போதித்ததா? இஸ்லாம் போதித்ததா? அப்பாவிகளை கொல்லும்படியாக இஸ்லாம் சொல்லியதா? குர்ஆன் சொல்லுகிறது, எவன் ஒருவன் ஒரு உயிரை அநியாயமாக கொலை செய்தானோ அவன் மனித இனத்தையே கொலை செய்தவன் ஆவான். ஒப்பாவான். எவன் ஒருவன் உயிரை வாழ வைத்தானோ அவன் மனித இனத்தையே வாழ வைத்தவன் ஆவான். சரி, ரொம்ப அழகாக வந்திருக்கு. இப்போ நம்ம வருவோம். இஸ்லாமிய அடிப்படை ஃபண்டமெண்டல்ல ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சொல்லிட்டீங்க, பயங்கரவாதத்துக்கும் இஸ்லாமுக்கும் சம்பந்தம் இல்லை. அவர்கள் இஸ்லாத்தை பயன்படுத்தி பொக்கோ ஹராமோ அல்கைதாவோ IS அமைப்போ நீங்கள் செய்கிறீர்கள் என்று குவைத்து, UAE, சவுதி அரேபியா, பஹ்ரைன் எல்லா நாட்டையுமே நீங்கள் ஓமன் வரைக்கும் சொல்லிட்டீங்க. இப்போ இந்த போரினுடைய இலக்கு உங்களின் பார்வையில் ஒரு இன்டர்நேஷனல் கிரைஸ் இது எவ்வாறு போயிருக்கிறது என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? அதனுடைய முடிவுகள் எப்படி இருக்கும்? முதல்ல இந்த போருக்கு அடிப்படை காரணம் இஸ்ரவேலர்கள் தான். யூதர்கள் சொல்ல மாட்டேன், யூதருங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்துவதில்லை. இஸ்ரேலியர்கள் அல்லது ஜியானிச யூதர்கள். ஜியானிசம் என்று ஒரு சித்தாந்தம் இருக்கு, ஜியோனிஸ்ட். ஏன்னா தியோடர் ஹெர்சல் ஆரம்பித்து வைத்த அந்த இயக்கம் 1895 தியோடர் ஹஸ்டர் வந்து சுவிட்சர்லாந்தில் ஆரம்பித்து அந்த சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்கின்ற யூதர்கள் தான் இதை ஆதரிக்கிறார்கள். ஆனால் எல்லா யூதர்களும் ஜியோனிஸ்டுகள் அல்ல, சியோனிஸ்டுகள் அல்ல. ரைட், புரியுது. இது முஸ்லிம் யூத பிரச்சனை அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும், இது முஸ்லிம் யூத பிரச்சனை அல்ல. இது ஜியோனிஸ்டுகளுக்கும் மற்றொரு நடக்கின்ற பிரச்சனை, நீதிக்கும் அநீதிக்கும் நடக்கின்ற பிரச்சனை. ஆகவே இஸ்ரேல் என்கிற ஒரு நாட்டு அவர்கள் பார்க்கிறார்கள், இந்த வட்டாரத்தில் எந்த நாடும் அவர்களுக்கு சவால் விடுபவர்களாக இல்லை. மத்திய கிழக்கில் சுவைத்தோ சவுதி அரேபியோ எல்லாம் பலவீனமான நாடுகள். ஆயுத வலிமை கிடையாது, கல்வி வளம் கிடையாது, எதுவுமே கிடையாது. முழுக்க அவர்கள் மன்னராட்சி நாடுகள் இருக்கின்றன. அவர்கள் பலவீனமானவர்கள். அவர்கள் மன்னராட்சியை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் அமெரிக்காவைத்தான் சார்ந்து இருக்க வேண்டும். ஆக அமெரிக்கா பூனைக்கும் தோழன் பாலுக்கும் தோழன் சொல்ற மாதிரி இஸ்ரேலுக்கு அவன் தான் தோழன், இவர்களுக்கும் இவன் தான் தோழன். ஒரே ஆயுதத்தை 2 பேர் கையிலையும் கொடுக்குறான், கொடுத்து பில் போட்டுறான். ஆமா, இப்போ இஸ்ரேல்காரன் நெருக்கடி கொடுக்குறான். எனக்கு ஒரே சவால், இந்த வட்டாரத்தில் இருக்கின்ற ஒரே சவால் ஈரான் தான். அவனிடத்தில் தான் ஆயுத பலம் இருக்கிறது, டெக்னாலஜி இருக்கிறது, எல்லாம் இருக்கு. அவனை ஒழிச்சிட்டா நான் இங்கே அமைதியாக இருக்கலாம். அப்படி போகுது. அவனை ஒழிச்சிட்டாங்கன்னா நாங்கள் அமைதியாக இருக்கலாம். ஆக ஈரானை எப்படியாவது அழிச்சிறேன்னு சொல்லி அமெரிக்காவை தூண்டி விட்டது இந்த இஸ்ரேல் தான். அப்போ அமெரிக்காவுக்கு ஞான புத்தி இல்லையா? அவ்வளோதான். அமெரிக்காவுக்கு இல்லை, ட்ரம்புக்கு இல்லை. ட்ரம்புடைய குழுவினர்கள் இருக்கிறார்களே, இந்த வேன்ஸு, பீட்டர் ஹெக்ஸு, இந்த இவங்கெல்லாம் மார்க்கோ ரூபியோ, இவங்க எல்லாம் அவருடைய செட்டு. இவங்கெல்லாம் ப்ரோ இஸ்லாமிய, அவங்க ஜியோனிஸ்ட். அவர்கள் தீவிர கிறிஸ்தவ பிரிவை சார்ந்தவர்கள், எவாஞ்சலிக்கல் கிறிஸ்டியன் குரூப்னு சொல்லுவாங்க, அந்த குரூப்பை சேர்ந்தவங்க. ஆக அவங்களுக்கு இந்த ஈரானை ஒழிச்சிட்டா மத்திய கிழக்கில் நம்ம இஸ்ரேலுங்க நாடும் அமைதியாக இருக்கும், அதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஆகவே இன்றைக்கு த்ரெட் யாருன்னு சொன்னால் ஈரான் தான். அவனை ஒளி சொல்லி இவன் ப்ரெஷர் கொடுக்குறான். யாருக்கு?
அமெரிக்காவுக்கு. ஆனால் அதை சரியாக செய்கிறது டொனால்ட் ட்ரம்ப் செய்துகிறார். ஆனால் அமெரிக்கர்கள் செய்யவில்லை. ஆமா, அமெரிக்கர்கள் எல்லாரும் அதை ஆதரிக்கல. இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவு கருத்து, நாம் நிறைய விஷயத்தை பேசியிருக்கிறோம். இது ஒரு ஆழமான பல வருடங்களுக்கு சென்று கொண்டே இருக்கும் உங்களுடைய பேச்சு. இப்பொழுது இந்த போரினுடைய முடிவுகள், தற்போது ஹெர்முஸ் வளைகுடா, அணு ஆயுத பிரச்சனைகள், ப்ராக்சிகளின் பிரச்சனைகள், இட் ஹேஸ் அ மல்டிபிள் டைமென்ஷன், ஒரு பல பரிணாமங்களே போய்கொண்டிருக்கிறது. இப்பொழுது ஒரு சீஸ்ஃபயர், ஒரு அமிக்கபிள் சொல்யூஷன், அதற்கான கலைச்சூழல் இருக்கிறதா? எப்படி முடிய போகிறது உங்களின் கருத்து? இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை முதலாவது பார்க்கலாம். இப்போ என்ன சூழ்நிலை இருக்கு? அமெரிக்கா போட்ட கணக்குகள் எல்லாம் பொய்யாகிவிட்டது. அவங்க போட்ட கணக்கு, முதல் கணக்கு ஆட்சி மாற்றம், ரெஜிம் சேஞ்ச் தான் ஃபஸ்ட்டு போட்டு சாவடிச்சிட்டா மக்கள்லாம் கொதிச்சு எழுதுவாங்க, அந்த ஆட்சியை மாற்றிடுவாங்க. இந்த கணக்கு பொய், தோற்றுவிட்டது. அப்புறமாக அவர்களுடைய அணு ஆயுத உற்பத்தி ஸ்தலங்களை அழித்து விடலாம் என்று அவர்கள் போட்ட கணக்கும் தவறாக அது முடிந்து விட்டது. அப்புறமாக இராணுவ ரீதியாக இவர்களை முறியடித்து விடலாம் என்று நினைத்தார்கள். மிக எளிதாக முன்னால் 1967 ஒரே 6 டே வார் என்று சொல்வார். 67 நடந்த 6 நாளில் 4 கண்ட்ரியை பஸ்பமாக்கிட்டாங்க. ஆக அவங்க போட்ட திட்டம் எல்லாமே தோல்வியில் தான். அதாவது அமெரிக்கர்களும் சியோனிஸ்டுகளும் போட்ட திட்டம் பொய்யா. ஆனால் அவங்க ரொம்ப புத்திசாலித்தனமான சில காரியங்களை அவர்கள் செய்தார்கள். எப்படி? 45 வருடங்களாக இந்த ஆபத்து உண்டு என்பதை எதிர்பார்த்து அமெரிக்காவை எப்படி எதிர்கொள்வது என்பதற்கு அவர்கள் ஒரு நூதனமான, அதே சமயத்தில் புத்திசாலித்தனமான, செலவு குறைந்த வழிமுறைகளை அவர் கையாண்டார். ஒன்று பேலிஸ்டிக் மிசைல். மிக வேகமாக சென்று ரேடாரில் கூட சிக்கிக்கிறாம தாழ்வாக பறந்து க்ரூஸ் அடிச்சு நொறுக்கிறது. இப்படி ஒரு டெக்னாலஜி அவங்கள்ட்ட இருக்குன்னு இவங்களுக்கு சரியாக தெரியாது. ஒன்று. ரெண்டாவது, மிக மலிந்த விலையில் அவர் உருவாக்கிய ட்ரோன்ஸ், ஏராளமான மலிந்த விலை, சில $1000. ஏன்னா. மூன்றாவது கிளஸ்டர் பாம்ஸ், அது கொத்துக்குண்டுகள். இதெல்லாம் அவங்க எதிர்பார்க்கல. வெரி குட். ஆக இவங்கள்ட்ட இவ்வளோ டெக்னாலஜி இந்த ஈரான், ஏன்னா அரபுகள் மாதிரி இவங்களையும் நினச்சிருப்பாங்க. இந்த அரபுகள் சோம்பேறிகள் அல்லவா, எல்லாத்தையும் நீங்கள் ஆரம்பத்தில் பேசும்போது அரபுகள் வேறு, பெர்ஷிய முஸ்லீம்கள் வேறு. ஆமாம் அதேதான். அந்த என்ஜினியர்களில் பெண்கள், ராணுவத்தில் யாருக்கும் தெரியாத கருத்தை சொல்றீங்க. 30% பெண்கள். எதுல, எந்த விஷயத்துல சார் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. ராணுவம் தயாரிப்பில் ஈடுபட்டிருப்பவர்களில், இந்த பாலிஸ்டிக்ஸ் எல்லாத்துலயுமே 30% பெண்கள் இருக்காங்க. என்ன சார் இது தெரியாத கருத்து? நீங்க தானே சார் இப்போ பெண்கள். அதை இன்னொன்று புரிஞ்சுக்கிடுங்கிற, முன்னாலே திட்டமிட்டு மறைக்கப்பட்ட ஒரு செய்தி. ஈரானில் பணிபுரிபவர்களில் 60% பெண்கள். அலுவலகங்களில் பணிபுரிபவர்கள் 60% பெண்கள். என்ன சார் இந்த விஷயம் தெரியாது சார். இதெல்லாம் முன்னால் வந்த செய்தி, இது பழைய செய்தி. நம்ம நாட்டில இருந்து சொன்ன செய்தி தெரியும் தான். ஆனால் இது பெரும் பொதுக்களத்தில் அதாவது இந்த செய்தியை மறைக்கணும் இல்லை. ஐரோப்பிய ஊடகங்கள் இந்த செய்திகளை, ஏனென்றால் முஸ்லிம் சமுதாயத்தை ஒரு பிற்பட்ட சமுதாயமாகவும் பெண்களை அடக்கி ஒடுக்கி வைக்க சமுதாயமாக காட்டணும் இல்லை உலகத்துக்கு. இந்த செய்தி சொன்னா அது அடிபட்டுவோம் இல்ல. நீங்கள் சொல்லுவது 100க்கு 30க்கு மேற்பட்ட சயின்டிஸ்ட் ஈரானிய பெண்கள். விமானம் தயாரிப்பு இப்போ வந்து கொண்டுதான் இருக்கு. நீங்க சமூக வலைதளங்களை பார்த்தால் பார்க்கலாம். ஏன்னா 60% அலுவலக பணிபுரிபவர்களில் 60% பெண்கள். ஸ்போக்ஸ் பர்சன் இருக்காங்களே. ஆமா, இவனு சொன்னானுங்க எல்லாம் புர்கா போடாமல் வெளியிட முடியாது. நீங்க இப்போ பார்க்கலாம் சோசியல் மீடியா, சாதாரணமான உடைகளை போட்டுக்கொண்டு பெண்கள் வருவதை பார்க்கலாம். சொல்லுகிறதை தவிர அது கட்டாயப்படுத்தலை, ஒன்றும் பண்ணலை. என்ன ஆக நீண்ட காலமாக அவர்கள் கடுமையாக உழைத்து அவர்கள் அவனுக்கு மாற்று சக்தியாகவும் வர வேண்டும். அந்த அளவுக்கு நம்மளோட பணமும் கிடையாது. 47 வருஷமா வேலை பார்த்துருக்காங்க இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு நிலையிலிருந்து இன்னைக்கு திக்குமுக்காடிட்டு இருக்காங்க. ஆகவே இந்த நிலையில இப்போதைக்கு ஈரானுடைய கை மேலே இருக்குங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஈரான் அப்படியே இருக்கும், அதே படைபலத்தோடு அதே சக்தியோடு இருக்கும். ஆக அது என்றைக்கும் அவனுக்கு திரட்டு தானே, அவனுக்கு பெரிய அச்சு. அதனால அவன் அதை ஒழிக்காம அவன் விடமாட்டான். இப்போ யார் கையில் இருக்குன்னா அமெரிக்க மக்கள் விழித்தெழ வேண்டும். ஆனால் அது நடக்குமா அது தெரியல. அங்குள்ள இன்டெலெக்சுவல்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. இப்போ நமக்கு அமெரிக்காவிலேருந்து நியூயார்க் டைம்ஸ், வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் என்ன சொல்லுது? அமெரிக்கா ஒரு ரெசஷன் நிலைக்கு, இன்ஃப்ளேஷன் நிலைக்கு போய் கொண்டிருக்கிறது. அமெரிக்காவுடைய மக்களுடைய அந்த சொசைட்டிக்குள்ள ஒரு பெரிய கொந்தளிப்பும் உருவாகுது.
இவருடைய காலமும் இன்னும் 2 ஆண்டுகள் தான் இருக்கிறது. ஒரு பேச்சுக்கு சொல்ல வரேன், ஒரு பேச்சுக்கு. அப்படி என்றால் இந்த போரினுடைய இலக்கு முடிவுக்கு வாய்க்கு வரப்போகுதுன்னு ஒன்றும் நடக்கலையே. அவங்களுக்கு அதாவது எப்போ ஒரு போர் முடிவுக்கு வரும்னா, யாராவது ஒரு பகுதியினர் பலவீனம் அடைய வேண்டும். யாராவது ஒருவர் பலவீனம் அடைந்தால் சமநிலையில் இருக்கிறார்கள். பலவீன அடைமையில் இவங்க எதிர்பார்க்குறாங்க அவங்க பொசிஷன் பலவீனமாயிருந்து, அவங்க எதிர்பார்க்குறாங்க ஈரான் பலவீனமாயிரும், நம்ம பேச்சுவார்த்தைக்கு வந்து விடுவார் என்று எதிர்பார்க்கிறார். ஆனால் அமெரிக்கா விட்டால் போதும் என்று தப்புவதற்கும் ஒரு வழி தேடுவதாகவும் செய்திகள் வருகிறது. ஆனால் அங்கே உள்ள அந்த யூத லாபி இருக்கிறது அல்லவா, பெரிய யூஎஸ் லாபி, ஐபேக்னு சொல்லுவாங்க. ஐபேக் ஆமாம், அந்த லாபி இருக்கு, அது வெரி பவர்ஃபுல் லாபி. டெமோக்ராட்டிக் கட்சிக்காரங்க அவன் தான் பணம் கொடுக்குறான், இவனுக்கும் ரிப்பப்ளிகனுக்கும் 2 பேருக்கும் பணம் அள்ளி கொடுக்குறான். செனட்ல இருக்கிறான், காங்கிரஸ்ல இருக்கிறான், பிரதிநிதித்துவ சபையிலும் அவர்கள் தான். ஊடகம் கையில தான் இருக்கு. இதனுடைய ஆபத்தை உணர்ந்து தங்களுடைய அரசுக்கு வலுவான அழுத்தத்தை கொடுக்கிற போதுதான் முடிவுக்கு வரும். வியட்நாம் வார் அப்படித்தானே முடிவுக்கு வந்தது 65. ஆமா, நிக்சன் எடுத்த முடிவு அதானே. ஆமா, மக்களுடைய அழுத்தத்தின் காரணமாகத்தான் அங்கே போர் நின்றது. அதே போல இங்கேயும் ஒரு பெரிய எழுச்சி வந்து அமெரிக்காவில் ஏற்பட்டு அரசுக்கு கொடுக்கிற அழுத்தத்தின் மூலமாக இது நிற்பதற்கு வாய்ப்பு உண்டு. இல்லாட்டா பலமான அடி வாங்கணும் அமெரிக்கா. நேயர்களே, இன்றைக்கு ஒரு 25-28 நிமிஷம் உங்களுக்கு புரிகிறதற்காக நானே இதுவரை ஏராளமாக பேசியிருக்கிறேன். இன்னைக்கு ஒரு புதிய பரிணாமத்தோடு உங்களுடைய கேள்விகளுக்கு இதில் நிறைய விடை கிடைத்திருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் பேசுவது ஒரு போரை பற்றி தான் பேசினோம் டாக்டர் KVS ஹபீப் முகமது அவர்களிடத்தில். ஆனால் அவர்கள் சொல்கிற பல அடிப்படை கூறுகளையும் உங்களுக்கு இந்த வரலாற்று ஆய்வுகளின் மூலம் தெரிந்து கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு எம்மோடு மிகச் சிறப்பான ஒரு நேர்காணலை தந்த டாக்டர் KVS ஹபீப் முகமது அவர்களுக்கு உளப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி சார். நன்றி. பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.